ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு என் துளிகள். இந்த வீடியோவில் லண்டனில் ஒன் டே என்னெல்லாம் கவர் பண்ணலாம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். யூகேயில் பார்க்குறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது, பட் லண்டன் சிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா யூகேயில் லண்டன் சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட இருக்க பெல் ஐக்கன் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தா அவுட் ஆஃப் லண்டன் சிட்டி. இது சரேன்னு சொல்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்கோம். சரி, வந்தோடனே கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் சைட் போகணுன்னு பார்த்தோம், கொஞ்சம் பர்ச்சேசிங்க்கு. இங்கே ஃபேமஸான டெஸ்கோ, மாரிசன், செயின்ஸ்பரி எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் யூகேயில் எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த அவுட்லெட்ஸ் கிடைக்கும். அதுவும் ஆல் இன் ஒன் ரூஃப் தான். என்ன வேணாலும் இந்த அவுட்லெட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நைட் டைமில் கொஞ்சம் ஒரு வாக் போகலான்னு வந்தோம். நம்ம இங்கே பக்கத்துலேயே இருக்க ரயில்வே ஸ்டேஷன் தான் இது, சரே ரயில்வே ஸ்டேஷன் தான். ரொம்ப காமாக க்ளீனாகவும் இருக்குது. எல்லா பிளேஸ்லேயும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸி அக்சஸாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல் லண்டனே இன்றைக்கி சுற்றி பார்க்க தான் போகிறோம். இன்றைக்கி இந்த ஹோல் டே வாக் தான். ஸோ ஒன் டேயில் என்னெல்லாம் லண்டனில் ஐகானிக் பிளேசஸ் பார்க்கலான்னு பார்ப்போம். டியூப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் இங்கே ரொம்ப ஈஸி. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் டியூப்ஸ் தான் இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க. டிராஃபிக் ப்ராப்ளம் இல்லை, பார்க்கிங் ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான ஆக்சஸ் தான் இது. ஸோ நிறைய பேர் அந்த டைம் சேவிங்க்காக இதில் தான் போவாங்க. ஈவன் டிக்கெட் சிஸ்டம்லேருந்து எல்லாமே ரொம்ப ஈஸி. நம்ம வந்தால் கூட ஆயிஸ்டர் கார்டுன்னு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் நாங்கள் டாப்அப் பண்ணி இந்த ஹோல் டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க இந்த டியூப் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த இயரோட 100 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பார்த்துக்கலாம் எவ்வளோ முன்னாடி இவங்களோட டெக்னாலஜி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ தூரம் இவங்க நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க. டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் பீப்புள் எங்கேயோ இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா நம்மளோட நார்மல் லெவல் விட 3000 5000 ஃபீட்டுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கோம். அப்போ ஸோ ட்ராவல் பண்ணுற நேரம் எங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டாக கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நாங்கள் பழகிக்குவோம். பட் டிரான்ஸ்போர்ட் ஈஸி, அதோட வெல் கனெக்டட். எல்லா இடத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் இதில் அவ்வளோ கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக லண்டன் பிரிட்ஜ் தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தாலே லண்டனில் எல்லாமே பார்த்த மாதிரி தான். ஏன்னா ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ் தான் இது. தேம்ஸ் ரிவருக்கு மேலே போகிற பிரிட்ஜு. அதுவும் பெரிய ஷிப்ஸ் எல்லாமே இந்த ரிவரில் போகும். போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த போகிறப்ப நீங்கள் ஷிப்ஸ் போகிறப்ப எல்லாமே பார்த்தா தெரியும். பிரிட்ஜில் மிடில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது நிறைய வீடியோஸில் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு அந்த டூரிஸ்ட் ரொம்ப பேர் பார்க்குற அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிற பிளேஸ் தான் இது. ஒன் ஆஃப் த ஐகானிக் பிளேஸ் இன் லண்டன்னு தான் இதை சொல்லலாம்.
அதோட நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வாக் பண்ணோம்னா இங்கே ஒரு காசல் ஒன்று பார்க்கலாம். செகண்ட் வேர்ல்ட் வார் டைமில் தான் இந்த பில்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஏரியா ஒன்று இந்த காசலை கவர் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதோடு நீங்கள் வாக் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கூட. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் யூகேயோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான். ஓ மை காட், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த போர்ஷனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் வந்தோம்னா டியூப்பில் நெக்ஸ்ட் லைன் எடுத்து லண்டன் பிக் பென் பார்க்கலாம். இது சொல்லப்போனால் இது லண்டனோட ஐடென்டிட்டியாக இருக்கிற ஒரு கிளாக் டவர் தான் இது. இங்கே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லண்டன் பார்லிமெண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதோட நைட் டைமில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிளாக் டவர். ஓகே, ஸோ அப்படியே கொஞ்சம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஐகானிக் பிளேஸ் தான் லண்டன் ஐ. இதில் நீங்கள் ஏறி போனால் ஹோல் லண்டன் சிட்டி வியூவும் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பிக் ஐ தான் இது சொல்லப்போனால். இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம பார்த்தோம்னா நிறைய டூரிஸ்ட் பீப்புள் தான் இருப்பாங்க. பட் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். அதனால் நம்மளோட திங்ஸை நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் எல்லோரும் ரொம்ப பிஸியாக வாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கேனா ரிக்ஷாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரிக்ஷாவில் கூட ட்ராவல் பண்ணலாம், போகலாம், நம்ம கூட அந்த ரைட் போகலாம். பட் லண்டன் சிட்டியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நீங்கள் வாக் பண்ணி தான் ஆகணும். மார்னிங் ஸ்டார்ட் பண்ண ஈவினிங் மட்டும் வாக் பண்ணால் தான் எங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணலாம். ஏன்னா இங்கே வெஹிக்கிளில் போயெல்லாம் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. பார்க்கிங்காக இருக்கட்டும், எதுக்குனாலுமே இங்கே சரியான மாதிரி இவங்களோட ரூல்ஸ் இருக்குது. ஸோ வாக் இஸ் த பெட்டர் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் பஸ் ரைடில் போகலான்னு ஏறினோம். ஸோ இங்கே இருக்க ஃபேமஸ் இந்த பஸ்ஸஸ் தான் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸு. ஸோ எப்படியுமே இங்கே வந்தால் இதில் போகவே முடியாது. மார்னிங் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி ரொம்ப டயர்ட் தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இருக்க மோட்டிவ் வந்து ஃபுல் லண்டன் சிட்டியையும் பார்க்குறது தான். ஸோ அதோட கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்தாலுமே எல்லா இடத்துக்கும் நம்ம இப்படி ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துலேருந்து போகிறதுக்கு வாக் பண்ண தான் வேணும். ஸோ அகெயின் நாங்கள் இப்போ வாக் பண்ணணும்.
ஸோ அகெயின் நாங்கள் இங்கேருந்து வாக் பண்ணி போனோம்னா பக்கிங்ஹாம் பேலஸ், இது தான் குயினோட பேலஸ். இங்கே செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், பார்த்தாலே விளங்கும். இங்கே பேலஸ் முன்னாடி இந்த ஸ்டாண்டிங் கார்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இவங்க நிற்கிறது தான் ஸ்பெஷல் டேயில் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களோட அந்த செரமனிஸ்லாம். இதுவும் ராயல் ஃபேமிலி பேரடெல்லாம் போகிற நேரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க இந்த விஷயத்தை இங்கே. ஸோ இந்த பாத் அப்படியே நாங்கள் வாக் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா ஒரு பெரிய க்ரீனரி பிளேஸோடு அழகாக இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த க்ரீனரி பிளேஸோடு நீங்கள் அப்படியே வாக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இது விளங்குற அவ்வளோ பெரிய இந்த பிளேஸுமே ஹார்ஸ் ஸ்டேபிள் தான். ஹார்ஸ் ஸ்டே பண்ணுற இந்த ஸ்டேபிளில் தான் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ பெரிய யார்டு ஒன்று கட்டியிருக்காங்க. இவங்களோட பில்டிங்ஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஈவன் கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும், ப்ரைவேட் பில்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹவுசஸாக இருக்கட்டும், எல்லாமே யூனிக் அண்ட் சேம் ஸ்ட்ரக்சர். அதுதான் இவங்களோட பியூட்டி ஆஃப் சிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் ட்ரஃபல்கர் ஸ்கொயர்னு சொல்கிறது. உள்ளுக்கு மியூசியம் ஒன்று இருக்குது. வெளியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான பிளேஸ். எல்லோரும் மோஸ்ட்லி இங்கே இப்படி உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக ரொம்ப டயர்டில் நம்ம ஒரு சாப்பிடலான்னு ஒரு மலேசியன் ரொட்டி ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு வந்தோம். இங்கேயும் சாப்பிட்லாமன்னு வந்தால் ரொம்ப பிஸியஸ்டான ரெஸ்டாரண்ட் தான் இது. ஏன்னா கொஞ்சம் க்யூவில் வெயிட் பண்ணி நின்று தான் உள்ளுக்கே போகணும். இங்கே இவங்களோட ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா ரொட்டி பராட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலேசியன் டீ, ஸ்டஃப் பராட்டா, மலேசியன் ரைஸ், அது இல்லாமல் மட்டன் கறி, எல்லாமே இவங்களோட ஃபேமஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ இதோட நம்ம 1 day டூர் இன் லண்டன் முடியலை. ஏன்னா நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் இன்னும் நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க இருக்குது. அந்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். அன்டில் பாய் ஃப்ரம் எந்தொலிகர்.